இருந்தாலும் மண்பானை வாங்கணுன்னாவே அது வள்ளுவக்கோட்டம் பக்கத்தில் போனால் கிடைக்கும் அப்படின்றது ஒரு 100 வருஷத்தை தாண்டினது கதை. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அம்மா எல்லாரும் இங்கேயே மண் எடுத்து இங்கேயே லேக் ஏரியான்ட்டு அங்கேயே எடுத்து அங்கேயே செஞ்சு இங்கேயே சூளை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. நாள் பட சிட்டி உள்ள ஃபயரிங் பண்ணக்கூடாது, புகை வருது, வண்டிங்க போக முடியல, வரல, வெளியிலேருந்து செங்கல்பட்டு, மதுராந்தகம் அந்த மாதிரி இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சூளை வச்சு கொடுக்குறோம். இப்போ மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா களிமண் எடுத்த வரைக்கும் தரமான களிமண்ணில் செஞ்சால் மட்டும்தான் பானை நல்லா இருக்கும், உடையாமல் சூளையில் கிடைக்கும். நம்மளுக்கு தெரக்கோட்டா மண், சிமெண்ட் அது இது கலந்தால் நல்லா இருக்காது. அந்த மண் நம்ம மதுராந்தக ஏரியிலேருந்தே எடுக்கிறோம். செங்கல்பட்டு அந்த சைடில் சுட்டு வட்டார எங்கெங்கே நல்லா இருக்கோ அங்கேருந்து எடுத்துக்கிறோம். மண் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஜேசிபி வைக்கணும், ஜேசிபிலேருந்து லாரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லாரிலேருந்து கொண்டு வந்து நம்ம இடத்துக்கு கொட்டணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் செலவு பண்ணுறோம் மண் எடுத்து கொண்டு வந்து அதை கொட்டுறதுக்கு. இதில் எல்லாரையும் பார்த்து கவனித்து கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு மண் கைக்கு வரும். சுத்தமான களிமண் அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஆளுங்களை வச்சு செய்கிற ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்களே கண்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படித்து நல்ல வேலைக்கு போகிறாங்க. களிமண்ணில் கை வைக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போடணும், கோட் ஷூட் மாட்டிட்டு போகணுன்ற ரேஞ்சுக்கு தான் போயின்னு இருக்கு. அதனால பழைய ஆளுங்க மட்டும்தான் செய்கிறாங்க. அவங்க செய்கிற அந்த தரமான பானைகளை வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாருக்கும் கிடைக்கணுன்னால கரெக்டான ப்ரைஸில் 10 ரூபாலேருந்து பானைங்க கிடைக்கும். குழந்தைங்க பெயிண்டிங்க்கு வாங்கிட்டு போகிறாங்க, ஸ்கூலில் சின்ன ஸ்கூலில் கிஃப்ட்டுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. 10 ரூபாலேருந்து 200, 500, 1200 பெரிய சால் மட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. வாங்க, எல்லாரும் வாங்குற அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இல்லை களிமண் எடுக்கணுன்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. எங்கள் சங்க தலைவர் மூலயமா லெட்டர் வாங்கி கலெக்டரை பார்த்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் களிமண்ணை ஏரியிலேருந்து எடுக்க முடியும். சாதா ஆற்று மண் எடுக்கிறதுக்கே அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஏரி மண்ணுன்னும் போது இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது களிமண் வளம், தண்ணி தேங்கிறதுக்கான அதுதான் சோர்ஸு. அதை எடுக்கணுன்னும் போது அதிக அளவில் எடுக்க எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. வேணுமா தலை மேலே கூடையில் கொண்டு போகலான்றாங்க. அதை எடுத்து நாங்கள் பண்ணோன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ மாட்டு வண்டிங்களில் அதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு நாங்கள் லாரி மூலிமா எடுத்து வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் பரவாயில்லைங்க சார். இப்போ எல்லாரும் வந்து மண் பொருளை திரும்பி வாங்க எடுக்கிறாங்க. பழைய ட்ரெடிஷ்னலுக்கு வராங்க. அதாவது இப்போது ஆடம்பரமாக கொண்டாடுறதுக்கும் எடுக்கிறாங்க. மண்பானையை நாங்கள் பொங்கல் வச்சோம் அப்படின்னு ஆடம்பரமாக கொண்டாடுறதுக்கு எடுக்கிறாங்க. பாரம்பரியமாக வைக்கிறவங்களும் அந்த பானை எடுத்துகிட்டு போய் பொங்கல் வைக்கிறாங்க. நான் இங்கே டிநகர் கிரி ரோட்லேருந்து வரேன். இங்கே குடம்பாக்கத்தில் வந்து நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக வேண்டி பானை வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால் அதை பார்க்கலான்னு வந்திருக்கோம். ப்ளஸ் ஒரு 3 நாள் லீவ் வேறு, பொங்கல் செலிப்ரேஷன்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இங்கே வருவாங்க, ப்ளஸ் நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டஸ் ஒகேஷன் இது. அதுக்காக இங்கே பானை வாங்கலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி வாங்கிட்டோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம். இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 180லேருந்து 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கலெக்ஷன்ஸ் மேலே போயிட்டே இருக்குது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது.